பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை பறிக்கப்படும் என வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் தனக்கு மகன் மனைவியை விட கட்சிதான் முக்கியம் என ஆவேசமாக பேசினார். இன்னைக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபான்னு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு தகவலை சொல்றேன், அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன். மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னா இந்த 1000 ரூபாய்க்கு உரிமை தொகையை கூட கொடுக்க கூடாதுன்னு நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் அவர் செய்வார். இல்லைன்னா என்ன பண்ணீங்க? போன முறை என் வீட்டை ரைட் பண்ணாங்க. நான் இப்போ கேட்குறேன், எங்கள் வீட்டில் இருந்தோ எனக்கு சொந்தமான இடத்துல இருந்தோ நீங்கள் 1 கோடி ரூபாய் எடுத்தது உண்டா? எங்கேயோ எவங்கட்டியா இருந்ததை எடுத்து என் மேலே வீண்படி போட்டு சுமத்தினீர்கள். ஆனால் மறுபடியும் சத்தியம் வந்தது, கதிரானந்த் வென்றான். இப்பொழுதும் சொல்லுகிறேன், அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கதிரை எப்பொழுதையாவது கைது செய்து விடுங்கள், இதுதான் நான் ஜெயிப்பதற்கு வழி என்று சில வேட்பாளர்கள் சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். சபாஷ், என் மகனை சிறைச்சாலை அனுப்புவதற்கு நான் தயார். பார்லிமெண்ட் அனுப்புவதற்கு அல்லவா கேட்கிறீர்கள்? துரைமுருகன் கலைஞரால் வளர்க்கப்பட்ட காளை நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.